யெகோவா இரு பிரேட்டின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்றேன். பிரியமானவர்களே, சில நபர்களை பற்றி நாம பேசும்போது இவங்க நல்ல தேவ பிள்ளையா இருந்தாங்க, இவங்கள ஆண்டவர் இவங்க தலைய ஒரு காரியத்துல ஆண்டவர் உயர்த்திய போது இப்ப இவங்க கிட்ட இந்த காரியத்தை நான் எதிர்பார்க்கல அப்படி சொல்லுவாங்க. அதாவது குறிப்பிட்ட நபர்களை ஆண்டவர் தேவ காரியத்துல அவங்க தலையை உயர்த்தும் போது அவங்க இன்னும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஒரு நபரை ஆண்டவர் எவ்வளவு நேசித்து அவர்களை தேவ காரியத்துல உயர்த்துறாங்களோ அதே அளவுக்கு அந்த நபரை வீழ்த்தும் சாத்தானின் தந்திரங்களும் அவர் மேல செயல்படும். ஆனால் குறிப்பிட்ட நபர் ஆண்டவருக்குள்ள திடனாய் நிற்கும் போதுதான் அவரால் அந்த பாவத்திற்கு எதிர்த்து நிற்க முடியும். 1 நாளாகமம் 28:9-10 பார்க்கும்போது சாலமோனை ஆண்டவர் ஆலயத்தை கட்ட தெரிந்து கொள்ளுகிறார். ஆனால் தாவீது ராஜா 10வது வசனத்துல சாலமோனிடம் நீ எச்சரிக்கையா இரு அப்படின்னு சொல்றாங்க. எதற்கு? தேவன் உங்க தலையை உயர்த்தும் எந்த ஒரு காரியத்திலும் ஆண்டவர் அப்படி உயர்த்தும் போது நாம இன்னும் கவனமாய் செயல்படணும். 9வது வசனத்தின்படி உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி, என கர்த்தர் இருதயங்களை ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை அறிகிறாரா. நீ அவரை விட்டால் என்றென்றைக்கும் கைவிடுவார் என்ற வசனத்தை நாம பார்க்கலாம். எனவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் அதை பெருமையா எண்ணாம இன்னும் அவரோடு உள்ள உறவை பலப்படுத்துங்க, எச்சரிக்கையாய் செயல்படுங்க. அதன் வழியாக நமக்குள்ள ஒரு பெருமையானது செயல்படக்கூடாது. ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்க கரத்துல தருகிறார்னா அது உங்க மேல உள்ள நம்பிக்கை. எனவே தேவ பிள்ளைகள் அதை சரியா பயன்படுத்துங்க. அதன் வழியாக இன்னும் தேவநாமம் மகிமைப்படணுமே தவிர உங்க வழியாக தேவநாமம் தூஷிக்கப்படாதபடி நீங்க எச்சரிக்கையா இருங்க. ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களை உணர்த்தி தரும்போது உங்க இருதயத்துல கூட நீங்க எல்லா காரியங்களையும் பரிசுத்தமாய் செயல்பட முயற்சி பண்ணுங்க. ஆனால் இன்று நிறைய பேர் அதை பெருமையாக நினைத்து வழி விலகி போறாங்க. எனவே ஏதேனும் ஒரு காரியத்துல நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டால் எச்சரிக்கையா செயல்படுங்க என தேவன் உங்களை நம்புறாங்க. சாத்தானின் சகல கண்ணிகளுக்கும் விலகி பத்திரமா ஆண்டவருக்குள்ள வாழுங்க. சரியா? இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.